ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான கேரளா ஸ்டைலில் பால் புட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவு அரிசி மாவு, அதாவது புட்டு மாவு அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்குங்க. 1.5 கப்பு நான் எடுத்துருக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக உப்பு நம்ம இதில் சேர்க்கலாம். இதை இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஒரு 3/4 கப்பு நான் மில்க் பவுடரில் ஆட் பண்ணுறேன், பால் பவுடர் ஆட் பண்ணிட்டு இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து எடுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுங்க. புட்டு மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நான் மூடி வைக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இன்னொரு சின்ன கடாயில் நான் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நான் 2 கேரட் நல்லா துருவி வச்சுருந்தேன், அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கேரட் கொஞ்சம் வெந்து வந்த பிறகு 2 ஸ்பூன் நான் சுகர் இதில் ஆட் பண்ணுறேன். சீனி உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சுகர் ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு மாவு ஓப்பன் பண்ணி பாருங்கள். மாவு நல்லா நமக்கு நல்ல மென்மையாக இருக்குது. நல்லா அதை கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விடுங்க. பொறுமையாக எல்லா கட்டியும் நல்லா உடச்சி விட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. அந்த மாவோட இது சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டி வச்சு அதை கலந்து விடுறேன். இது கொஞ்சம் சூடாக ஆறும்போது நம்ம கை வச்சு கலந்து விடலாம். அந்த மாவும் அந்த கேரட் எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒன் டைம் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். அப்புறமா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கை வச்சு எல்லா கட்டிகளையும் ஒன்றும் இல்லாமல் நல்லா அதை உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எப்போவுமே புட்டு மாவு நம்ம அந்த மாவு நம்ம கலந்து விடுறதுல தான் இருக்குது. அதை பொறுமையாக இந்த மாதிரி நீங்கள் கலந்து அதை புட்டு செஞ்சு பாருங்கள். புட்டு அவ்வளோ சாஃப்டாக நல்லா மென்மையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம தேங்காயும் ஒரு பாத்திரத்தில் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு புட்டு மாவும் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம புட்டு செய்யக்கூடிய அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் போடலாம்.
அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவில் ஒரு 2 கரண்டி நான் அதில் போடுறேன். நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க, அல்லது கை வச்சுனாலும் நம்ம எடுத்து போட்டு விடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போடலாம். மாவு உள்ளே போடும்போது ரொம்ப அழுத்தி உள்ளே போடக்கூடாது. அப்போ நமக்கு இந்த ஏர் வர்றது லேட் ஆகும் வெந்து வர்றதுக்கு. அதனால் மென்மையாக தான் மாவு நம்ம உள்ளே போடணும். இப்போ மறுபடியும் தேங்காய் நம்ம மேலே போடலாம். போட்டுட்டு திருப்பியும் நம்ம மாவு எடுத்து வைக்கலாம். இப்போ ஃபைனலாக மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம புட்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா அந்த இதை நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ மேலே அந்த ஹோல் வழியாக நமக்கு நல்லா அந்த ஏர் வருது பாருங்கள். இப்போ தான் நமக்கு புட்டு வெந்திருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், புட்டு நமக்கு இப்போ ரெடி ஆயிட்டு. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், தேங்காயும் போட்டு நம்ம கை வச்சே தான் நம்ம இப்போ எடுத்து போடுறோம் மாவையும். இப்போ மேலே லாஸ்ட்டாக நம்ம தேங்காயை வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் நமக்கு புட்டு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நான் அதையும் எடுத்து வைக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த 1.5 கரண்டி நம்ம மாவு எடுத்திருந்தோம், 1.5 கப்பு மாவு. அதுக்கு எனக்கு 3 குழல் புட்டு வந்தது. இப்போ இதுவும் நமக்கு ரெடி ஆகிட்டு நல்லா சூடாக ஆவி பறக்க சூப்பரான புட்டு, நமக்கு மில்க் புட்டு நமக்கு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.